இந்தியன் கிரிக்கெட் டீம் 3 ஃபார்மேட்லையும் ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருந்தும் கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கை காட்டக்கூடிய நபர் நம்ம கௌதம் கம்பீருங்க. நம்ம பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுலேருந்து அவர் பழைய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துருக்காரு. அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமில் பழைய காலத்தில் இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதாவது களத்தில் ஆடக்கூடிய பிச்சில் இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேனில் ஒருத்தர் லெஃப்ட் ஒருத்தர் ரைட் இருக்கணுன்ற காம்பினேஷன் அதை தான் விரும்புவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருக்காரு கௌதம் கம்பீர். இல்லையே அப்படிலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக 30-20 நோட்டீஸ் பண்ணால் தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா 172 ரன்ஸ்லாம் வந்து பெருசாக சேஸ் பண்ண முடியாத ஒரு டார்கெட் கிடையாது. சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றிட்டாரு நம்ம பார்த்துக்கலாம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வரணுன்றதுக்காக அவர் பல விதமான புது முயற்சிகளை மேற்கொண்டார். அதில் முக்கியமானது மிடில் ஆர்டரில் ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடிய துருவ் ஜுரேலை பார்த்தீங்கன்னா 8th டவுனில் போட்டார். வாஷிங்டன் சுந்தர் தூக்கி மேலே போட்டார். இடையில டக்குன்னு ஹர்திக் பாண்டியா உசுருக்குனார். இதனால் பார்த்தீங்கன்னா யார் எங்கெங்கே விளையாடணுமோ அந்த பிளேசஸ்லாம் மிஸ் ஆனதால் அவங்கவுங்க இடம் மிஸ் ஆனதால் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றதை என்னோட குறைச்சாட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள்.